அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய பரக்கத் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமானது. அது இழக்கப்பட்டால் எண்ணிக்கையில் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். பலரை பார்க்கிறோம், இரவு பகலாக தொழில் செய்வார்கள், கடனோடையே மரணிப்பார்கள். அல்லாஹ் அந்த தொழிலில் பரக்கத் செய்யவில்லை. வேறு சிலரை பார்க்கிறோம், 8 பிள்ளைகள் ஆண் மக்கள் இருப்பார்கள், துனியாவுக்கும் ஆகிரத்திற்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் இன்னும் சிலர் ஒரே ஒரு பிள்ளைதான், அல்லாஹு தஆலா அந்த பிள்ளையில் பரக்கத் செய்திருப்பான், இம்மைக்கும் மறுமைக்கும் பணி செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள். வேறு சிலர் நிறையவே படித்திருப்பார்கள், பட்டங்கள் நிறைய வைத்திருப்பார்கள், ஆனால் அவர்களுக்குரிய இடம் கிடைத்திருக்காது. அந்த கல்வியில் பரக்கத் இழக்கப்பட்டிருக்கும். பரக்கத் மிக மிக முக்கியமானது. அல்லாஹு தஆலா எங்களுக்கு பரக்கத்தை தர வேண்டுமாக இருந்தால் உலமாக்கள் 33 காரணிகள் நாம் செய்ய வேண்டிய அம்சங்களை குறிப்பிடுகிறார்கள். அதிலே முக்கியமான ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தது, இன்று எங்களுடைய சமூகத்தில் கிடையாது. சஹாபாக்கள் எல்லா வகையிலும் எண்ணிக்கையில் சொற்பமாக இருந்தும் மிக பெரும் படைகளை மிகைத்தார்கள். அல்லாஹ் அந்த சொற்ப எண்ணிக்கையில் பரக்கத் செய்தான். எங்கள்கிட்ட சஹாபாக்கள் செய்த ஒரு விஷயம் இல்லை, அதால பரக்கத் இழக்கப்படுது. அதுல முக்கியமானது என்னவென்றால் ஃபஜ்ருக்கு முன் விழித்தெழும்புதல். அல்லாஹு தஆலா அடிவானத்திற்கு இறங்குகிறான், எங்களிடம் நெருங்கி வருகிறான். கேளுங்கள், நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன், மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்கள் அதை செய்தார்கள், பரக்கத்தோடு வாழ்ந்தார்கள். மலக்குமார்கள் ரிஸ்கை பங்கு வைக்கிற நேரம் அது. மலக்குமார்கள் ஒவ்வொருவருக்குரிய உணவையும் பொருளாதாரத்தையும் பங்கு வைக்கின்ற நேரம் நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். பெருமதியான நேரம். அதை யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ வாழ்க்கையில் பரக்கத்தோடு வாழலாம்.